மத்திய அமைச்சரவை PAN 2.0 திட்டத்திற்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. PAN 2.0 திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியாவில் இப்போ 78 கோடி PAN எண் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் 98% பேர் தனிநபர்கள் அப்படின்றது குறிப்பிட வேண்டிய அம்சமாக இருக்குது. ஸோ இந்த PAN 2.0 திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா, PAN சார்ந்த சேவைகள், இன்கம் டேக்ஸ் ஃபைலிருந்து எல்லா சேவைகளும் இனிமேல் விரைவுபடுத்தப்படும் அப்படின்றது தான் இந்த PAN 2.0 நோக்கமாக இருக்குது. இன்னொன்று, உங்களுடைய ஆதாரை வைத்து புதுசாக நீங்கள் பேன் கார்டு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா உடனடியாகவே உங்களுக்கான பேன் எண் ஜெனரேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் நீங்கள் பேன் கார்டு எப்பவுமே கையில் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. டிஜிட்டல் வடிவத்தில் இருக்கக்கூடிய பேன் கார்டையே நீங்கள் முழுமையாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய தனிநபர் தரவுகள் எல்லாமே உங்களுடைய பேன் கார்டில் பார்க்க முடியும். ஆனால் இனிமேல் வரக்கூடிய பேன் கார்டில் QR கோட் தான் பெரிய அளவுக்கு இருக்கும். உங்களுடைய இன்ஃபர்மேஷன், ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன் ரொம்ப செக்யூர்டாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த PAN 2.0 மிக முக்கியமான நோக்கமாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இப்போ ஒவ்வொரு முறையும் இந்த டிஜிட்டல் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது உங்களுடைய நிறைய டேட்டாஸை, அங்கங்கே இருக்கக்கூடிய டேட்டாஸை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வெரிஃபை பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணக்கூடிய நோக்கத்தில் தான் இந்த PAN 2.0 கொண்டு வர்றதுக்கான மிக முக்கியமான நோக்கமாக இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக சேவை விரைவுபடுத்தப்பட வேண்டும். டிஜிட்டல் மயமாக்கத்துடைய மிக முக்கியமான தொடக்கமாக இந்த PAN 2.0 மத்திய அரசு அறிமுகப்படுத்தியிருக்கு.